உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க கடகராசி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த கடகராசி நண்பர்களுக்கு ஆனி மாதத்தில் என்னென்ன பலன்கள் தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. இந்த ஆனி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்க ராகு பகவான், ராகு போல் கொடுப்பவில்லை கேது போல் எழுப்பவில்லைன்னு சொல்லுவாங்க. இந்த ராகு பகவான் மிக அற்புதமான முறையில் இந்த கடகராசி நண்பர்களுக்கு மிக அற்புதமான முறையில் கொடுத்துருக்கிறாருங்க. அடுத்தது பார்த்தோன்னாக்கா இந்த குரு பகவான் யோகத்திலேங்க மிக அற்புதமான முறையில் இருக்குதுங்க. செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் யோகத்தில் இருக்கிறாருங்க. புதன் பகவான் குடும்பஸ்தானத்தில் யோகத்தில் இருக்கிறாருங்க. தகிரிஸ்தானத்தில் யோகம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த கிரகங்கள் அமைஞ்சதுனால மிக அற்புதமான முறையில் கடகராசி நண்பர்கள் இன்றைக்கி நல்ல ஒரு முன்னேற்றமான முறையை பாதையை தேடி போகிற அளவுக்கு இந்த மாதத்தை ஆனி மாதத்தில் சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படுத்துதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கடகராசி நண்பர்கள் இந்த மாதம் மிக அற்புதமான முறையில் சாதிக்க போகிறீங்க. நல்ல ஒரு முன்னேற்றமான முறையில் உட்கார வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்த வேண்டிய யோகங்கள் இந்த ஆனி மாதத்தில் கிடைச்சிருக்குதுங்க. கண்டிப்பாக அதுக்கான சூழ்நிலைகள் மிக அற்புதமாக இருக்குதுங்க. நான் சொல்கிறேன், என்னென்னு கேளுங்க, தெளிவாக கேளுங்க, விவரமாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான முறையில் இருக்குதுங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையே திருப்புமுனையாக அமைய வேண்டிய ஒரு மாதமாகப்பட்டது இந்த ஆனி மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. அப்படி என்னங்க மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா, சனி பகவான் யோகத்தில் இருக்கிறீங்க, ராகு பகவான் யோகம் கிடைச்சிருக்குதுங்க. ரெண்டாவது இப்போ உங்களுக்கு தொழிலில் மிக அற்புதமான முறையில் ராகு போல் கொடுப்பவில்லை கேது போல் அழிப்பவள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆனி மாதம் 8ஆம் தேதிக்கு மேலே 22ஆம் தேதிக்குள்ள மிக அற்புதமான தொழில் வளர்ச்சி கிடைக்குது. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள், திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும். தீராத கஷ்டங்கள் தீரும். பல வகையான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் விலகி போக வேண்டிய மாதமாகப்பட்டது இந்த ஆனி மாதம் உங்களுக்கு கடகராசி நண்பர்களுக்கு கிடைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க. இந்த ஆனி மாதத்தில் தொழிலில் வளர்ச்சி கொடுக்கும், குடும்பத்தில் இருக்க சங்கடங்கள் விலகி போகும். நீங்கள் யார் கேவலமாக பேசுகிறாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்ட வேண்டிய சூழ்நிலைகள் இந்த ஆனி மாதத்தில் கிடைச்சிருக்குதுங்க. கடகராசி நேயர்களே, கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இந்த வருஷம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. எனக்கு குரு கொடுத்தால் குரு பகவான் பார்வைப்பட்ட கோடி புண்ணியன்னு சொல்லுவாங்க. குரு பார்வையே உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சனி பார்வையும் உங்களுக்கு மிக அற்புதமான இருக்குதுங்க. ஆனால் இப்போ ராகு பகவான் உங்களுக்கு வச்சு பார்க்கும்போது யோகத்தில் இருக்கிறீங்க. ஏன்னா கடந்த காலகட்டத்தில் பல வகையான கஷ்டங்கள், பல வகையான துன்பங்கள் நீங்கள் பட்டிருப்பீங்க. அதுக்கெல்லாம் விடிவு காலம் பிறந்தாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு தகிரிஸ்தானம் சூரிய பகவானும் இருக்கிறாருங்க. தகிரிஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறாருங்க. இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அபாரமான வெற்றி கண்டிப்பாக கிடைக்க போகுது. தொழில் வளர்ச்சி கிடைக்கும், 10 ரூபா சம்பாதிப்பீங்க. ஒரு புது தொழிலை டெவலப் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும். ஏற்கனவே தொழில் செஞ்சிட்ருக்குறீங்க, அது ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டுருக்குதுங்க அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஆனி மாதம் 8ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக தொழிலில் வளர்ச்சி கிடைக்கும். அடுத்த மாதிரி புது தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அடுத்தது வெளிநாடு வெளிதேசம் போகலாமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு வெளிநாடு வெளிதேசம் போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். இந்த கடகராசி நண்பர்களுக்கு நீங்கள் ரெண்டாவது வச்சு பார்க்கும்போது ஒரு தொழிலில் பார்ட்னர்ஷிப்பில் செஞ்சிட்ருக்குறேங்க, நாங்கள் 2 பேர் செஞ்சிட்ருக்குறோம், 4 பேர் சேர்ந்து செஞ்சிட்ருக்குறோம், அதில் ஒரு வளர்ச்சி கிடைக்குமா, நல்ல ஒரு லாபத்தை அடைய முடியுமா அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கடகராசி நண்பர்களுக்கு நல்ல லாபத்தை அடைய வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் அமையுங்க. ரெண்டாவது வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க. ஏன்னா கட்டலாம் எதிர்பார்த்துட்ருக்கிறவங்க கூட கண்டிப்பாக தள்ளி போயிட்டுருக்கிறவங்களுக்கு வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். ரெண்டாவது இடம் வாங்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இடம் வாங்கியே தீருவீங்க. இடம் வாங்கி அந்த இடத்துல ஒரு வீடு வாசல் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தும். அடுத்து பார்த்தோன்னாக்கா திருமண யோகம் ரொம்ப நாள் தடையாக இருக்குதுங்க,
இந்த மாதம் திருமண யோகம் அமையுமா அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பகவான் பக்கம் சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் தனக்காரனாக இருக்கிறதுனால மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு திருமண யோகம் அமையும், நல்லது நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண யோகத்தில் தடைகள் இருந்தாலும் தீர்ந்து நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். திருமண யோகம் அமைஞ்சாதான் அவங்களோட வாழ்க்கையை ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக கொண்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். தொழிலையும் வளர்ச்சி கொடுக்கும். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட வாழ்க்கையை ஒரு டர்னர் பாயிண்ட்டாக அமைய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். ரெண்டாவது அவங்களுக்கு லாபமும் கிடைக்கும். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு லாபம், திடீர் அதிர்ஷ்டங்கள். இப்போ மனைவியால் வருதுங்க அதிர்ஷ்டம், கணவரால் வருதுங்க அதிர்ஷ்டம் அப்படின்றாங்க இல்லையா, அந்த மாதிரி தொழிலையும் வளர்ச்சி கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஏற்படுத்தும். திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கடகராசி நண்பர்களுக்கு ஆனி மாதத்தில் 8ஆம் தேதிக்கு மேலே 22ஆம் தேதிக்குள்ளே மிக அற்புதமான முறையில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள், திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும், நல்லது நடக்கும். அது மனைவி ரூட்லேயும் வரலாம், இன்றைக்கி கணவர் ரூட்லேயும் வரலாம், தாய் தகப்பன் ரூட்டில் சொந்த பந்தத்தால் திடீர் அதிர்ஷ்டத்தால் உங்களுக்கு திருமண யோகத்தில் அமையும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 2வது திருமணம் கல்யாணமாய் பிரிஞ்சிருக்கிறேங்க, 2வது திருமண யோகம் அமையுமா அப்படி எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வாய்ப்புகள் கிடைக்கும். அவங்களுக்கு திருமண யோகம் அமையும், நல்லது நடக்கும், சந்தோஷமான முறையில் வாழ்வாங்க, வளர்ச்சி கிடைக்கும், நல்லது நடக்கும். அடுத்தது இப்போ லவ் பண்ணிட்டுருக்கிறவங்க திருமண யோகம் முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கடகராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள் திருமண யோகத்தில் அமையும், நல்லது நடக்கும், சந்தோஷமான முறையில் திருமணத்தில் முடியும், அவங்களோட வாழ்க்கை நல்லது நடக்கும். இந்த ஆனி மாதத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு திருமண யோகத்தில் லவ் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு திருமண ஸ்தானத்தில் முடியும், நல்லது நடக்கும், சந்தோஷமான முறையில் இருப்பாங்க, கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சொந்த பந்தத்தால் பூர்வீக சொத்து வகையில் பிரச்சனைகள் கொடுக்குங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையான முறையில் இருங்க. ஏன்னா சொந்த பந்தத்தால் பூர்வீக சொத்து வகையில் இன்றைக்கி தாய் வகையில் இருந்தாலும் சரி, தகப்ப வகையில் இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட பூர்வீக சொத்துகள் இருந்தாலும் சரி, எந்த சொத்து வகையில் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் சொத்து வகையில் பூர்வீக சொத்து வகையில் கொஞ்சம் பகைகள் உருவாகும், தேவையில்லாத குழப்பங்கள் உருவாகும். கண்டிப்பாக சொத்து வகையில் கொஞ்சம் வில்லங்கம் அதிகமாகும். அதனால் அதிலிருந்து நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லது. அது எத்தனாம் தேதியில் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் முழுவதுமே சொத்துகள் பிரச்சனை உருவாகும், கொஞ்சம் ஜாக்கிரதை முறையில் இருங்க, நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க, ஒன்று சேர்ந்து வாழ முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். எனக்கு ராகு பகவானும் குரு பகவானும் சூரிய பகவானும் கேது பகவான் யோகத்தில் இருக்கிறதுனால, சூரிய பகவான் தகிரிஸ்தானத்தில் இருக்கிறதுனால, சுக்கிர திசையில் யோகத்தில் இருக்கிறதுனால கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்துட்டாலும் சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும். கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் சேர்ந்து வாழ வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும், நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பசங்க படிச்சுட்டு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, வேலை வாய்ப்பு அமையுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக படிச்சுட்டு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துருங்க, வேலை வாய்ப்பு அமையும். இந்த வருஷமும் படிப்பு நல்லாக்கும், வாக்கு நல்லாக்கும், சத்துருக்கள் நல்லாக்கும், எல்லா யோகங்கள் அமையும். கடகராசி நண்பர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் மிக அற்புதமான முறையில் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறது கட்டான முறையில் கிடைக்கும், நல்லது நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா தெய்வத்தோட ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, குபேர தெய்வத்துக்கு போய் வணங்கிட்டு வாங்க, நல்லா இருக்கும். லக்ஷ்மி தெய்வத்தையும் வணங்கிட்டு வாங்க. அம்மனோட தெய்வத்தை அதிகமான முறையில் வணங்கிட்டு வந்த கடகராசி நண்பர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் மிக அற்புதமான முறையில் பலன்கள் கிடைக்கும். முடிஞ்ச வரை குலதெய்வத்தை வணங்கிட்டு வாங்க, இந்த குலதெய்வத்தையை வணங்கிட்டு வாங்க, நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு அமாவாசையானாக்கா உங்களுக்கு தன்னுடைய இல்லத்தில் நெய் விளக்கு போட்டு லட்சுமி கலாச்சார பூஜைன்றது அமைச்சு ஒரு தெய்வ கலாச்சார யோகத்தில் அமாவாசை அன்னைக்கு லட்சுமி தெய்வ கலாச்சாரம் வச்சு போட்டோக்கள் வச்சு வணங்கிட்டு அந்த இடத்துல ஒரு 3 விளக்கு ஏற்றி கும்பிட்டு வந்தீங்கன்னாக்கா திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் தொழில் வளர்ச்சி கிடைக்கும், தொழிலில் ஒரு டெவலப் கிடைக்கும், 4 பேர்த்துக்கு முன்னாடி நல்லபடியாக வாழுவீங்க, வளர்ச்சி கிடைக்கும், சந்தோஷமான முறையில் இருப்பீங்க, நல்லது நடக்கும்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா முடிஞ்ச வரை தான தர்மம் பண்ணுங்கள், தான தர்மம் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷன் பட்டன் அழுத்திக்கோங்க. மீண்டும் மீண்டும் நாம் சந்திப்போம். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.